வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 1 பவுன் தங்க மோதிரத்துடன் சுற்றித் திரிந்த 4 அடி நீளப்பாம்பு. தம்பதியினருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இவ்வருடம் சிறை செல்லவுள்ள முக்கிய புள்ளிகள். ஜனாதிபதி அதிரடி. வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் பயப்படுகின்றார்கள். கலபலவென்னத்தான் தமை புதுமை. பயப்படாததான் ஆச்சரியம். துறக்கட்ட ரவில තියෙන නීතිය. வீட்டுக்கே வந்திருக்கிற இந்த சட்டம். முனாசல சூதானம் වෙන්න. நீங்களும் தயாராகுங்கள். நிதியமைச்சின் உதவி பணிப்பாளரின் மரணம் கொலையா தற்கொலையா? வெளியானது முடிவு. மறைத்து வைத்து பொருட்களை கடத்த முயற்சி, முறியடித்தது சுங்கம். ரணசிங்க பிரேமதாசாவின் 33வது நினைவு தினத்தில் எதிர்க்கட்சித் தலைவர். மகனுக்கு பிஸ்கட்டுக்குள் ஐஸ் போதைப் பொருள். சிறைக்குள் தாயும் மகளும் செய்த பெரும் சம்பவம். கொழும்பு வந்த விமானத்தில் சக பயணி ஒருவரிடமிருந்து திருட்டு. சூதாட்ட விடுதியில் சிக்கிய நபர். உருட்டு பிரட்டு திருட்டு என்ற வாசகம் பொருத்தமாகவிருக்கும். பொய்கள் போதாதென்று திருட்டுக்களும். அரசை கடுமையாக சாடும் ரணில். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி இவர்தான். மேதின மேடையில் தகவல். திரைசேரி அதிகாரியின் மரணம் ஒரு திட்டமிட்ட படுகொலையா? முஜிபுர் ரஹ்மான். அதிக விலைக்கு கீரி சம்பா அரிசி விற்பனை. சிக்கினார் ஒருவர். அத்தியாவசிய மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடா? சிவில் உரிமைகள் தொடர்பான மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவிப்பு. இந்த வருடத்திற்குள் அதிகளவானவர்கள் சிறைக்கூடம் செல்வார்கள் என்பது உறுதி என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 1000 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. வழக்கு விசாரணைகளுக்கு அமைய விரைவாக ஊழல்வாதிகளும் குற்றங்களில் ஈடுபட்டவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுகின்றனர். சிறைக்கு சென்ற வண்ணமும் உள்ளனர். இதன் காரணமாகவே சிலர் தரப்பினர் அஞ்சுகின்றனர். அனைத்து குற்றவாளிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான மக்கள் ஆணையை நீங்கள் வழங்கியுள்ளீர்கள். அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்காகவே நாம் செயற்படுகிறோம். மக்களும் அரசாங்கமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பயணிக்கும் அரசாங்கமாக இது அமைந்துள்ளதால் மக்களது எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தமது சேவை அமையும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜிப்சம் சாந்து பலகைகள் என கூறப்படும் ஒரு சரக்குக்குள் பொருட்களை மறைத்து வைத்து நாட்டிற்குள் கடத்த முயன்ற முயற்சியை இலங்கை சுங்கத்துறை முறியடித்துள்ளது. இவை பன்பிலாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக தரமான ஜிப்சம் சாந்து பலகைகள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் விரிவான பரிசோதனையில் அந்த பலகைக்குள் அதிக அளவிலான அறிவிக்கப்படாத பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அவற்றில் 16,000 கிலோகிராம் மஞ்சள், 1150 கிலோகிராம் சூளையில் உலர்த்தப்பட்ட முழு முந்திரி பருப்புகளும் அடங்குகின்றன. பிடிபடுவதை தவிர்ப்பதற்கும் இறக்குமதி விதிமுறைகளை மீறுவதற்குமான ஒரு வெளிப்படையான முயற்சியாக இந்த பொருட்கள் ஜிப்சம் பலகைக்குள் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு பொறுப்பானவர்களை கண்டறியவும் இந்த கடத்தல் முயற்சியில் கூடுதல் தரப்பினர் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை கண்டறியவும் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் 33வது நினைவு தினம் நேற்று புதுக்கடையில் நடைபெற்ற ஒரு விழாவுடன் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. அவருடைய சிலைக்கு அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதனை நினைவு கூறும் வகையில் ஒரு எளிய அஞ்சலி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, முன்னாள் முதல் பெண்மணி ஹேமா பிரேமதாசா, குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் பல அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டு இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னின்று நடத்தியுள்ளனர். அபுதாபியிலிருந்து கொழும்பு வந்த விமானத்தில் சக பயணி ஒருவரிடமிருந்து $9,900 திருடியது தொடர்பாக ஒரு சீன நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் கொழும்பு கோட்டையில் உள்ள ஒரு சூதாட்ட விடுதியில் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிகாலை 3 மணியளவில் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த அந்த விமானத்தில் ரஷ்ய மருத்துவர் ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்த போது அவரது கைப்பையில் இருந்து பணம் திருடப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பணம் காணாமல் போனதை அறிந்த பாதிக்கப்பட்டவர் அதிகாலை 4 மணியளவில் விமான நிலைய போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். விமான நிலைய சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட விசாரணையில் விமான நிலையத்திலிருந்து வெளியேறி வாடகை டாக்ஸி ஒன்றில் சென்ற சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். வாடகை டாக்ஸி சேவை கவுண்டர் மூலம் அந்த வாகனத்தை கண்டுபிடித்த போலீசார் கொழும்பு கோட்டையில் உள்ள ஒரு சூதாட்ட விடுதியில் சந்தேக நபரை கண்டறிந்து அவரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் ஏற்கனவே சூதாட்ட விடுதியில் $4,000 செலவழித்திருந்த நிலையில் அவரிடமிருந்து $5,900 மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 49 வயதான சந்தேக நபரை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கையும் எடுத்துள்ளனர். களுத்துறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதி ஒருவருக்கு சாக்லேட் பிஸ்கட் பாக்கெட்டுகளுக்குள் மறைத்து ஐஸ் மற்றும் ஹெரோயின் கொண்டு செல்ல முயன்ற தாயும் மகளும் கையும் மெய்யுமாக பிடிபட்டுள்ளனர். பிஸ்கட் பாக்கெட்டுகளுக்குள் இருந்த கிரீம் பகுதியை அகற்றி அதற்குள் மிகவும் நுணுக்கமான முறையில் போதைப் பொருட்களை நிரப்பி அவர்கள் கொண்டு வந்துள்ளனர். சிறைச்சாலையில் உள்ள தனது மகனை பார்ப்பதற்காக வந்தபோது சிறைச்சாலை அதிகாரிகள் முன்னெடுத்த விசேட சோதனையில் இந்த போதைப் பொருள் கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. சோதனையின் போது பிஸ்கட்டுக்குள் இருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் மீட்கப்பட்டதை அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய தாயும் மகளும்
உடனடியாக கைது செய்யப்பட்டனர். இந்த போதைப் பொருட்கள் எங்கிருந்து பெறப்பட்டன மற்றும் இதன் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பது குறித்தும் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பாதுகாப்பு மிகுந்த சிறைச்சாலைக்குள் இவ்வளவு சூட்சுமமாக போதைப் பொருளை கொண்டு செல்ல முயன்ற சம்பவம் அதிகாரிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த நிதியமைச்சின் உதவி பணிப்பாளர் மரணம் அவர் ஏற்படுத்திக் கொண்ட காயங்களினாலேயே நேர்ந்த தற்கொலை என மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய நியமிக்கப்பட்ட 4 பேர் கொண்ட சட்ட மருத்துவ குழு உறுதி செய்துள்ளது. நிதியமைச்சுக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடியாக கைமாறப்பட்ட சம்பவம் தொடர்பில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த திரைசேரியின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ச நேற்று முன்தினம் தனது வீட்டுத் தோட்டத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்திருந்தார். அவரது கை மற்றும் காலில் 3 வெட்டு காயங்கள் காணப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் இது தற்கொலையா அல்லது கொலையா என்பது குறித்து போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் முன்னர் தெரிவித்திருந்தனர். உயிரிழந்த உதவி பணிப்பாளரின் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக 4 சட்ட மருத்துவ நிபுணர்களை கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க தெரிவித்திருந்தார். சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணை இடம்பெற்றிருந்த நிலையில் உடற்கூற்று பரிசோதனை குளியாப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றிருந்தது. இதன்படி அந்த மரணம் அவர் ஏற்படுத்திக் கொண்ட காயங்களினால் ஏற்பட்டது என்பதை விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட 4 சட்ட வைத்திய அதிகாரிகள் அடங்கிய குழு உறுதிப்படுத்தியுள்ளது. 1 பவுன் தங்க மோதிரத்தில் சிக்கிய சாரை பாம்பு ஒன்றை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளது. கேரளாவில் புதிதாக வீடு கட்டி வரும் தம்பதியினர் வீட்டிற்கருகே தற்காலிகமாக கொட்டில் ஒன்றை அமைத்து தங்கியுள்ளனர். சம்பவத்தன்று அங்குள்ள மேசைக்கு கீழே ஒரு பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். விரைந்து வந்த வனத்துறையினர் அங்கு சுமார் 4 அடி நீளமான ஒரு சாரை பாம்பு இருப்பதை கண்டறிந்தனர். அந்த பாம்பின் உடலில் 1 பவுன் எடையுள்ள தங்க மோதிரம் ஒன்று பலமாக சிக்கியிருந்தது. பாம்பிற்கு அதிக வலி ஏற்படாத வகையில் வனத்துறையினர் அந்த மோதிரத்தை லாவகமாக வெட்டி பாம்பை மீட்டுள்ளனர். மோதிரம் இறுக்கமாக சிக்கியிருந்ததால் பாம்பின் உடலில் ஏற்பட்ட காயத்திற்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் அந்த பாம்பு பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடப்பட்டுள்ளது. தங்க மோதிரத்தில் பாம்பு சிக்கிய இந்த விசித்திர சம்பவம் அப்பகுதியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக திலித் ஜெயவீரவே நிச்சயமாக தெரிவு செய்யப்படுவார் என்று தேசிய அமைப்பாளர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். மே தின பேரணியில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நான் மஹிந்த ராஜபக்சவின் சீடர் என்பது அனைவருக்கும் தெரியும். மஹிந்த ராஜபக்சவிடம் காணப்பட்ட அதே தேசியவாத கொள்கைகள் இன்று திலித் ஜெயவீரவிடம் மட்டுமே உள்ளது. இந்த தேசியவாதத்தை மதிக்கின்ற ஒரு தலைவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். தற்போது எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இத்தகைய தேசியவாத தலைமை இல்லை. இந்த தலைமைத்துவத்தை சர்வஜன அதிகார கட்சி மாத்திரமே கொண்டுள்ளது. மேலும் அடுத்ததாக அரசு அதிகாரத்தை கைப்பற்றும் கட்சி சர்வஜன அதிகார அமைப்பாகும் என்றும் அதன் மூலம் நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக திலித் ஜெயவீர பதவியேற்பார் என்பதை இந்த மே தினத்தில் உறுதியாக கூறுகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திரைசேரியில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரி ஒருவரின் மரணம் அரசாங்கம் கூறுவது போல தற்கொலை அல்ல, அது ஒரு திட்டமிட்ட படுகொலை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், திரைசேரியில் இடம்பெற்ற 2.5 மில்லியன் டாலர் மோசடி தொடர்பாக நிதியமைச்சின் 4 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் ஒருவர் அண்மையில் மரணமடைந்த நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அரசாங்கம் கூறி வருகிறது. ஆனால் இது தற்கொலையா அல்லது 87, 89 காலப்பகுதிகளைப் போல அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளின் இலக்காக அவர் மாற்றப்பட்டாரா என்ற பலமான சந்தேகம் தமக்கு இருப்பதாக முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மோசடிக்கு நிதி அமைச்சின் அமைச்சரும் செயலாளருமே பொறுப்பு கூற வேண்டும். ஆனால் உயர்மட்ட அதிகாரிகளை பாதுகாப்பதற்காக இந்த பழியை கீழ்நிலை அதிகாரிகள் மீது சுமத்த அரசாங்கம் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாரிகளின் தலையில் பழியை போட்டுவிட்டு அரசாங்கம் தனது கைகளை கழுவிக்கொள்ள பார்க்கிறது என்றும் ஊழல்வாதிகளை பிடிப்போம், முறையான அமைப்பை உருவாக்குவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ளதாக அவர் விமர்சனம் செய்துள்ளார். நிலக்கரி மோசடி மற்றும் கண்டெய்னர்கள் கடத்தல் போன்ற விவகாரங்களைப் போல இந்த 2.5 மில்லியன் டாலர் மோசடியும் மூடி மறைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியையும் கடந்த 1.5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படவில்லை என்றும் இதன் காரணமாகவே கொழும்பில் மேதின கூட்டங்களை நடத்த அஞ்சி அரசாங்கத்தின் தலைவர்கள் தொலைதூர பகுதிகளுக்கு சென்றுள்ளதாகவும் தொழிலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் படிப்படியாக இந்த அரசாங்கத்தை விட்டு விலகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு கீரி சம்பா அரிசி விற்பனை செய்த கடை ஒன்றிற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் வர்த்தமானி அறிவுறுத்தல்களின்படி 1 கிலோகிராம் கீரி சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 260 ரூபாயாகும். எனினும் 1 கிலோ 400 ரூபாய் என்ற அடிப்படையில் அவர் விற்பனை செய்ததன் மூலம் அனுமதிக்கப்பட்ட விலையை விட 140 ரூபாய் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இந்த சோதனை நடவடிக்கையானது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அம்பாறை மாவட்ட அலுவலக அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து கடை உரிமையாளர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது.
ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவிற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கடந்த கால ஆட்சியை ஊழல் மற்றும் மோசடிகள் நிறைந்ததாக தற்போதைய அரசாங்கத்தை கடுமையாக ரணில் விக்ரமசிங்க விமர்சித்துள்ளார். அவரின் கூற்றுப்படி நிலக்கரி மோசடி மற்றும் மத்திய திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திருடப்பட்டமை ஆகியவை அண்மைய காலத்தின் பாரிய ஊழல்களாகும். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதையும் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்றும் வாழ்க்கை செலவு விண்ணை தொட்டுள்ள நிலையில் ஆளும் தரப்பினர் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்ப இடமளிக்கப்படாமல் அச்சுறுத்தல்கள் மூலம் ஆட்சி நடத்தப்படுவதாகவும் மேலும் தோல்வி பயத்தினால் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் இம்முறை மே தினத்திற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள உருட்டு பிரட்டு திருட்டு என்ற வாசகம் தற்போதைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமானது என ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். மேலும் பௌத்த உரிமைகள் மீறப்படுவதாகவும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான நீண்டகால மரபுகள் மீறப்படுவதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். 1977 ஆண்டு முதல் ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் ரணசிங்க பிரேமதாச ஆகியோரால் முன்வைக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தும் தற்போது முடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் மருந்து விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ தொழிற்சங்க பிரதிநிதியொருவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் விசேட மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவிக்கையில், ரூபாயின் தொடர்ச்சியான வீழ்ச்சி மற்றும் பணவீக்கம் காரணமாக வெளிநாட்டு மருந்து விநியோகஸ்தர்களால் முறையான விநியோக முறையை பேண முடியவில்லை என தெரிவித்துள்ளார். இந்த மருந்து தட்டுப்பாடு காரணமாக புற்றுநோய், சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் தொற்றா நோய்களுக்கான சிகிச்சை பெறுபவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில மருந்துகளை பதிவு செய்வதில் தாமதம் ஏற்படுதல், அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட விலைகளில் மருந்துகளை இறக்குமதி செய்ய விநியோகஸ்தர்கள் தயக்கம் காட்டுதல், அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் கடுமையான மதிப்பு வீழ்ச்சி ஆகிய காரணங்களால் அத்தியாவசியமான மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய அதிகாரிகள் உடனடியாக இந்த நிலையை சரி செய்ய தவறினால் சுகாதார சேவைகள் மற்றும் நோயாளர்களின் பராமரிப்பு நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்படலாம் என மருத்துவர் சமல் சஞ்சீவ எச்சரித்துள்ளார். குறிப்பாக දෙමළ මාධ්‍ය ගුරුවරුන්ගේ හිගියක් තිබෙනවා. தமிழ் மீடியத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுகின்றது. අපි මොකද්ද කරන්නේ? நாங்கள் என்ன செய்கின்றோம்? දැන්ටමත්ම අධ්‍යාපන අමාත්‍යාංශයක සාකච්ඡා කරමින් ඉන්නවා. தற்போது கல்வி அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். අපේ දෙමළ මාධ්‍ය විද්‍යාපීඨවල எம்முடைய ஆசிரியர் கல்வி கலாசாலைகளுக்கு සියලු පුරප්පාඩු පුරවන්නත් அனைத்து வித வெற்றிடத்தை நிரப்பவும் ඒ විද්‍යාපීඨ දෙමළ මාධ්‍යෙන් තිබෙන විද්‍යාපීඨවලට தமிழ் மீடியத்தில் காணப்படுகின்ற වැඩියෙන් දෙමළ දුවදරුවන් ගන්නත් අපි සැලසුම් කරලා තිබෙනවා. அதிக அளவிலான தமிழ் பிள்ளைகளை අපිට சேர்ப்பதற்கு අවශ්‍ය මේ මලේගම් ජනතාවගේ දරුවන්ට எமக்கு தேவை இந்த மலைய மக்கள் හොඳ අධ්‍යාපනයක් ලබා දෙන්න ඕනකම තිබෙනවා. சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ඒ දරුවන්ට තියෙන මාවත තමයි அந்த பிள்ளைகளுக்கு இருக்கின்ற வழிதான் අධ්‍යාපනය. கல்வி. 100 දුක් විඳා 100 பேர் பாதிக்கப்பட்டாலும் අම්මා දුක් විඳිනවා. சாரி தாத்தா பாதிக்கப்பட்டார், அம்மா பாதிக்கப்பட்டார். හැබැයි දරුවට දුක් විඳින්න දෙන්න බෑ. ஆனால் பிள்ளைக்கு துன்புறுத்த இடமளிக்க முடியாது. දරුවා මේ විශ්සෙන් ගොඩ ගන්න ඕන. பிள்ளையை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். දරුවා මේ විශ්සෙන් ගොඩ ගන්න තියෙන හොඳම මාර්ගය අධ්‍යාපනය. இந்த பிள்ளையை மீட்டெடுப்பதற்கு இருக்க ஒரே வழி கல்விதான். එනිසා අපි අධ්‍යාපන ගැටලු ටික විසඳන්නම්. அதனால் கல்வி பிரச்சனையை நாங்கள் தீர்த்து தருகின்றோம். අපි මේ කඳු ඇතුළට ගියපුවාම இந்த மலை பிரதேசங்களுக்கு சென்றவுடன் අපි දන්න පාරවල් වැටිලා තියෙන්නේ. எமக்கு தெரியும் பாதைகள் காணப்படுகின்றது. එක වෙලාවක කියන ප්‍රාදේශ සභාවට පාරයිති. ஒரு சில இடங்களை பிரதேச சபைக்கு තව சொந்தமாக, වෙලාවක කියන වත්තට පාරයිති. தோட்டங்களுக்கு சொந்தம் என்றார்கள். වත්තෙන් හදන්නෙත් නෑ. தோட்டத்தில் செய்யவும் மாட்டேங்கிறார்கள், සභාවෙන් හදන්නෙත් නෑ. சபையிலும் செய்ய හැබැයි மாட்டேங்கிறார்கள். අපි විශාල මුදල් ප්‍රමාණයක් වෙන් කරලා ஆனால் நான் பாரிய தொகை තමුන්නාසලා ගම් බිම්වලට යන පාරවල් ටික හදලා දෙන්න අපි සැලසුම් හදනවා, වැඩ කරනවා. அனைத்து மக்களுடைய வீதிகளையும் செய்வதற்கான நிதியை ஒதுக்கி පාර තියෙන්න ඕන. வீதி இருக்க வேண்டும், හොඳ නිවාහනක් තියෙන්න ඕන. சிறந்த வீடு இருக்க வேண்டும், ආදාය මාර්ග තියෙන්න ඕන. வருமான வழி இருக்க வேண்டும், දරුවන්ට අධ්‍යාපනයක් තියෙන්න ඕන. மக்களுக்கு கல்வி இருக்க வேண்டும், හොඳ ගෞරවයක් තියෙන්න ඕන. சிறந்த கௌரவம், சுய ඒ නිසා கௌரவம். මලේගම් ජනතාව அதனால் மலைய மக்களுக்கு 7 වර්ෂයකට අධික කාලයක් நூற்றாண்டுகளாக පීඩාවට පත් වුණු ජනතාවගේ துன்பத்துக்கே ஆளாகிய மக்கள் ජීවිතය, வாழ்க்கை, ගෞරවය, கௌரவம், ආර්ථිකය பொருளாதாரம் ගොඩනගන ආණ්ඩුව මේක. அனைத்தையும் மேம்படுத்துகின்ற අන්න அரசாங்கம். ඒක ඒවා තමයි ජනතාවගේ ආණ්ඩු. அதுதான் மக்களுக்கான அரசாங்கம். ඒ නිසා අපි කවුරුත් දන්නවා. அதனால அனைவருக்கும் தெரியும், ආණ්ඩුව හදලා අවුරුදු එකමාරයි. அரசாங்கத்தை உருவாக்கி 1.5 வருடங்கள். කොච්චර කාලයක් යයිද? எவ்வளவு காலம் போகும்? අවුරුදු එකමාරයි. 1.5 வருடங்கள். කොච්චර කාලයක්?
எவ்வளவு காலம் මේ ආණ්ඩුව යලි දශක ගණනාවකට හොල්ලන්න බැරි ආණ්ඩුව බව මතක තබා ගන්න. இந்த அரசாங்கம் தசாப்தங்களாக අපි පියවරෙන් පියවර මේ රට හදනවා. நாங்கள் படிப்படியாக நாட்டை முன்னேற்றுகின்றோம். සැලසුම් සාගත මේ රට හදනවා. திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கும் நாட்டை මේ අබා ඉදිරිපිට එන මේ ජනතාවගේ ජීවිතය இங்க இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை උසස් ජීවිතයක් බවට පත් කරනවා. மேம்பட்ட வாழ்க்கையாக අපේක්ෂා බංගත්වයෙන් පිළිලා ඉන්න ජනතාව, ஏமாற்றத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், අනාගතය පිළිබඳ විශ්වාස කරන ජනතාව, எதிர்காலம் தொடர்பாக நிச்சயமற்ற තරම් மக்கள், මිය ගියට පස්සේ තමන්ගේ දරුවන්ට මොකක් වෙයිද කියලා කල්පනා කරන ජනතාව தனக்கு பிறகு தனது பிள்ளைக்கு என்ன நடக்கும் என මේකට වඩා හොඳ யோசிக்கிற ජීවිතයක් දෙන්න ඕන. இதை விட சிறந்த வாழ்க்கையை பெற்று தர வேண்டும். අන්නේ ජීවිතය, அந்த வாழ்க்கையை, ඒ අපේක්ෂාව, அந்த எதிர்பார்ப்பை, ඒ බලාපොරොත්තුව அந்த எதிர்பார்ப்பை ලබා දෙන ආණ්ඩුව තමයි பெற்றுக் கொடுக்கின்ற அரசாங்கம் මේ தான். ජනතාව එකතු වෙලා හදලා තියෙන ආණ්ඩුව. இந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கிய அரசாங்கம். මේ ආණ්ඩුව හැදුවේ මේ රටේ ජනතාව. இந்த அரசாங்கத்தை உருவாக்கியது இந்த நாட்டு மக்கள். නැත්තම් අපි හැදුවේ අපේ පෞල් පරම්පරාව නෙවෙයි. நாம் நம்ம எங்களது குடும்பத்தை உருவாக்கவில்லை. මාව ජනාධිපති කරන්න මගේ ධනය නෙවෙයි. பெரிய செல்வம் எனக்கு கிடையாது. මාව ජනාධිපති කරන්න මගේ පෞල් නෙවෙයි. என்னை ஜனாதிபதியாக்க என் குடும்பம் கிடையாது. මේ රටේ වැඩ කරන දුක් විඳින ජනතාව. இந்த நாட்டில் உழைக்கின்ற துன்பப்படுகின்ற අපේ மக்கள். මේ ආණ්ඩුව හැදුවේ තමුන්වහන්සේලා. இந்த அரசாங்கத்தை உருவாக்கியது நீங்கள். ඒ නිසා අපි කවුද? அதனால் நீங்கள் யார்? ජනතාවයි மக்கள், ආණ්ඩුවයි அரசாங்கமும் එකට කොට නැගුණු ආණ්ඩුව මේක. ஒன்றோடு ஒன்று இணைந்து பயணிக்கும் ලංකාවේ அரசாங்கம். පළමු වතාවට இலங்கையில் முதன் முறையாக ජනතාවක් மக்களும் ආණ්ඩුවක් அரசாங்கமும் එකට බැඳිලා ඉන්නවා. ஒன்றோடு ஒன்று இணைந்து විඩල காணப்படுகிறார்கள். තිබ්බේ කොහොමද? முன்னர் எப்படி இருந்தது? ජනතාව එක පැත්තක, மக்கள் ஒரு பக்கம், ආණ්ඩුව තව පැත්තක. அரசாங்கம் இன்னொரு பக்கம். ජනතාව පාරක බහිනවා, மக்கள் வீதியில் இறங்குகிறார்கள். ආණ්ඩුව පොළු අරගෙන එනවා. அரசாங்கம் தடிகளை எடுத்துக் கொண்டு வரும். ජනතාව උද්ඝෝෂණ කරනවා, மக்கள் போராட்டம் செய்வார்கள். ආණ්ඩුව කඳුළු ගෑස් ගහනවා. அரசாங்கம் கண்ணீர் புகை அடிக்கும். ජනතාව ඉල්ලීම් ඉල්ලනවා, மக்கள் கோரிக்கைகளை வைப்பார்கள். ආණ්ඩුව බය කරනවා. அரசாங்கம் பயமுறுத்தும். හැබැයි ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. ஆனால் இலங்கையில் முதன் முறையாக ජනතාවයි மக்களும் ආණ්ඩුවයි அரசாங்கமும் එකට ඉන්න පාලනයක්. ஒன்றோடு ஒன்றாக இருக்கும் එහෙම அரசாங்கம். නෙවෙයිද? அப்படி இல்லையா? මොකද අපි අතර තියෙන වෙනස්කම්? நமக்கு இடையில் இருக்கின்ற வேறுபாடு என்ன? අපි සමානයින්. நாம் சமமானவர்கள். එකට අයියා කියන්න පුළුවන්, எம்மை அண்ணா என்று கூற එකට முடியும். මල්ලි කියන්න පුළුවන්, தம்பி என்று கூற முடியும். එකට පුතේ අම්මේ කියලා කතා කරන්න පුළුවන්. மகன் மகள் என்று கூற முடியும். අපේ ආණ්ඩුවක් හදලා තියෙන්නේ. அப்படியான அரசாங்கத்தை නිසා உருவாக்கி මේ ආණ්ඩුව තියෙන්නේ இந்த அரசாங்கம் இருப்பது ජනතාව ගොඩනගපු නිසා. மக்களை මේ மேம்படுத்துவதற்காக. ආණ්ඩුව රකින්නේ இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவது ஜனதாவ. மக்கள். මේ ආණ්ඩුව වැඩ කරන්නේ இந்த அரசாங்கம் வேலை செய்வது ජනතාව වෙනුවෙන්. மக்களுக்காக. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා அதனால் நாங்கள் நம்புகின்றோம். අපි සියලු දෙනා එකතු වෙමු. நாம் அனைவரும் මේ ஒன்றிணைவோம். නුවරඑළිය අද දිනේ இந்த நூறலியாவில் இன்றைய தினத்தில் දසදහස් ජනතාවක් பல்லாயிரக்கணக்கான மக்கள் මේ එකතු වෙලා කියාපාන්නේ කුමක්ද? ஒன்று கூடி எண்ணத்தை கூறுகின்றோம். අපි ලෑස්ති මේ රට හදන්න. இந்த நாட்டை செய்வதற்கு நாங்கள் අපි தயார். ලෑස්ති මේ ආණ්ඩුවත් එක්ක ඉස්සරහට යන්න. இந்த அரசாங்கத்துடன் முன் செல்ல தயார். අපි මේ ආණ්ඩුව විශ්වාස කරනවා කියලා පණිවිඩය දීලා තියෙනවා. இந்த அரசாங்கத்தை நாங்கள் අපි நம்புகின்றோம். එකතු වෙමු. நாம் ஒன்றிணைவோம். අපි ජයග්‍රහණය වෙනුවෙන් ඉදිරියට ගමු. வெற்றியை நோக்கி முன்னோக்கி ඒ செல்வோம். නිශ්චල දෙනාට ආරාධනා කරමින් அதனால் நாங்கள் உங்கள் அனைவரையும் මම அழைத்து නතර වෙනවා. බොහොම ස්තුතියි. හැම දිනකටම ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. நன்றி. බොහොම ස්තුතියි. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.